வணக்கம். ரிஷி டிவி நண்பர்களே, தொடர்ந்து அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்குற வரிசையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கோம். மதுரை மாவட்டம் திருமணம் தொகுதியில் இருக்கோம். திருமணம் தொகுதியில் நம்ம கூட திரு சங்கர் அவர் இருக்காப்புல. யாருக்கு முன்னிலையில் இருக்காங்க அப்படின்றத தேடி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சொல்லுங்க. திருமணம் தொகுதியை பொறுத்தளவுக்கு யார் முன்னிலையில் இருக்காங்க, யாருக்கு ஓட்டு வாய்ப்பு? யாருக்கு ஓட்டு வாய்ப்பு இருக்குன்னா ஆர்பி உதயகுமாருக்கு ஓட்டு வாய்ப்பு ஜாஸ்தி. என்ன அடிப்படையில் சொல்றீங்க? ஏன்னா அவர் 2 தடவை இதே தொகுதியில ஜெயிச்சவர். இப்ப எதிர்கட்சி துணைத் தலைவராக வேற இருக்காரு. தென் மாவட்டங்கள்ல அறியப்படுற ஒரு ஆள் அவர் தான். ஏற்கனவே 2 தடவை எம்எல்ஏ இருந்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக அவர் ஜெயிப்பாருன்னு சொல்றீங்களா, இல்ல அவர்கிட்ட எது ஸ்பெஷலா அது இருக்குங்களா? ஸ்பெஷலா என்ன சொல்றதுன்னா, மக்கள் மத்தியில அவரோட செல்வாக்கு இருக்க போய் தானே 2 தடவை ஜெயிச்சிட முடிஞ்சது அவரால். நீங்க சொல்றது ரைட்டு. பட் ஏற்கனவே வந்து இப்ப நாச்சியார்னு ஒருத்தவங்க நம்ம டிடிவி தினகரன் கட்சியில இருந்து விலகி சசிகலா தலைமையில ஏற்று திருமாவளவன் தொகுதியில அவங்க நிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் கட்சியில இருந்தனால அந்த ஓட்டை தான் இவங்க வந்து பிரிச்சுட்டு வர்றாங்க. அந்த ஓட்டு யாருக்கு சேர வேண்டியது பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு சேர வேண்டிய ஓட்டு. அப்படி சேர்ந்து பிரிஞ்சு வரும்போது அவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பின்னடைவு இருக்க மாதிரி தெரியலையா? ஆமா, அது வந்து அவரை அவரை வந்து தோக்கடிக்கிறதுக்காண்டியான ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்காண்டியான ஒரு செயலை தான் பார்க்குறேன் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா இது வந்து ஒரு பின்னடைவா இருந்தாலும், அதாவது எப்படின்னா ரொம்ப ஒரு காம்படிஷன்ங்கிறது ஈக்குவலா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஒரு 4000 5000 வாக்கு வித்தியாசத்துல வேணா அவர் திரும்ப வருவாருன்னு. அதாவது குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஓட்டு வித்தியாசத்துல திரும்ப அவர் வருவாரு. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.